வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வாழ்க்கையில் இவ்வளவு சோதனையாக முருகா, மாற்றம் கிடைக்குமா முருகா, இப்படியெல்லாம் நினச்சி வைகாசி விசாகத்துக்கு அப்பன் முருகனை தேடி போகிறவங்களுக்கான பதிவு தான் இது. விசாகம் என்கிறது என்னதுன்னா, முருகன் சூரனை அழிக்க அவதரித்த நாள் தான். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சோதனைகளையெல்லாம் அழித்து தருவார். அதை நம்ம நம்புவோம். ஆனால் முருகர் நினச்சா மட்டுமே நம்ம அவரை பார்க்கறதுக்கு அவரோட சன்னதிக்கு போக முடியும். எவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலையும் விசாகத்துக்கு போகணும்னு ஆசையாக போவாங்க. சில பேர் நடந்து போவாங்க, சில பேர் பஸ்ஸில், காரில், பைக்கில், டிம்போ, லாரினி எல்லா இதுலேயும் போவாங்க. சில பேர் போக முடியலையேன்னு வருத்தத்துலேயும் இருப்பாங்க. விசாகத்துக்கு முருகர் சன்னதிக்கு போகிறவங்களுக்கு முதல்ல முருகரை பார்க்குறீங்க அப்படின்னா அவருடைய முகத்தை பார்க்காம அவருடைய பாதத்தை பார்த்து எனக்கு உன்னை பார்க்க வர வச்சதுக்காக ரொம்ப நன்றி முருகான்னு சொல்லி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லுங்கள். அங்கே போய் நின்றுட்டு எனக்கு இந்த கவலை இருக்குது, அந்த கவலை இருக்குது, இதை கொடு அதை கொடுன்னு எல்லாம் கேட்காம உன்னோட அன்பு மட்டும் போதும் முருகானி மன நிறைவோடு கேளுங்க. அவரோட அன்பு கிடைச்சாலே போதும். நம்மளுக்கு வாழ்க்கையில் எந்த தேவை இருந்தாலும் எதாக இருந்தாலும் அது தானாகவே நம்மளை வெளியில் வந்த உடனே நம்ம ஒரு 2 திருப்புகள் மட்டும் பாடுங்க. முதல் திருப்புகள் நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாகவே இருப்பது நம்மளுடைய கர்ம வினைகள் தான். அந்த கர்ம வினைகள் தீரணும் அப்படிங்கிறதுக்கு உள்ள திருப்புகள் என்னதுன்னா, காரணமதாக வந்து புவி மீதே காலனனுகா அதிசைந்து கதிகான நாரணனும் வேதன் முன்பும் தெரியாத ஞான நடமே புரிந்து வருவாயே ஆரமுதான தந்தி மணவாளா ஆறுமுகமாறிரண்டு விழியோனே சூரர்களை மாள வென்ற கதிர்வேலா சோலைமலை மேவி நின்ற பெருமாளை அப்படிங்கிற ஒரு திருப்புகளை படிச்சுட்டு நம்ம கர்ம வினைகள் தீர்ந்துட்டு அப்படின்னாலே முருகனுடைய அன்பு நம்மளுக்கு தானாகவே கிடைச்சிரும். முருகன் அன்பு கிடைக்கக்கூடிய ஒரு திருப்புகள். 2வது அந்த திருப்புகள் படிங்க. அது என்ன திருப்புகள் அப்படின்னா, அதிருங்கடல் வணிந்து உன் அடியேனும் அபயம் புகுவதென்று நிலை காண இதயந்தனிலிருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே எதிரங்கொருவரின்றி நடமாடும் இறைவன் தனது வங்கில் உமைபாலா பதியெங்கிலும் இருந்து விளையாடி பல குஞ்சில் அமர்ந்த பெருமாளே அப்படிங்கிற ஒரு திருப்புகளையும் படிச்சுட்டு 2 திருப்புகளையும் படித்து மன நிறைவோடு வாருங்க. நீங்கள் என்ன வேண்டுதலுக்காக போனீங்களோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக அடுத்த விசாகம் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைவேறும். சரியா? ஓகே. அதுக்கப்புறம் போக முடியாதவங்க என்ன கவலைப்பட வேண்டாம். முருகர் நம்மளை வீட்டில் இருந்தே அவரை பார்க்க சொன்னது போல் நினச்சி முருகருக்கு நம்ம பூஜை பண்ணி நெய்வேத்தியம் எல்லாம் வச்சு எடுத்து இந்த 2 திருப்புகளையும் மனசார படித்து சந்தோஷமாக இருங்க. பூஜை பண்ண முடியாதவங்க முருகரை மனசார வேண்டி இந்த 2 திருப்புகளையும் படித்து உங்கள் வாழ்க்கையில் இனி எல்லாமே சந்தோஷமாக நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த சாகத்துக்கு முன்னாடி எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.